108 வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து வாராகி உபாசகர் சுஜி ஜீவலிங்கம் அம்மையார் பேசுகிறேன். இந்த ஆலயம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மனக்குழப்பங்கள்ன்றது எனக்குள்ள இருந்தது. அதை தீர்த்து வைக்கிறதுக்காக அம்பாள் என்னை ஒரு இடத்துக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க. நான் சாமி சொல்கிறது எதுவுமே நம்ப மாட்டேன். இந்த ஆடி சொல்கிறாங்க, பாடி சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் சாமியை நம்புவேன். அப்படி ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும்போது என்னை ஒரு இடத்துக்கு அம்பாள் வழி நடத்தி அமுச்சு விட்டாங்க. அங்கே போயிட்டு நான் எதுவுமே சொல்லலை, எதுவுமே பண்ணலை. அந்த அம்மாவுக்கு முன்னாடி நான் அமைதியாக உட்கார்ந்தேன். என் முகத்தை பார்த்தோன்னே அந்த அம்மா சொன்னாங்க, நீ பெரிய மனக்குழப்பத்தில் இருக்க, அந்த மனக்குழப்பன்றது சீக்கிரம் சரியாகும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆலயன்றது உருவாகும், மிகப்பெரிய ஸ்தலமாக உருவாகும். நான் எப்படி உட்காந்துருக்கணும் அப்படிதான் நீ உட்காந்து பல பேருக்கு உன் வாயால் அருள்வாக்குன்றது சொல்லுவேன். அது நிச்சயமாக நடக்கும். குளம் அதாவது குளம் இந்த இடத்துல உருவாகும். பக்தர்கள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்க போகிறாங்க. இதுதான் உன்னுடைய விதி அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆலயம் உருவாக்குறது எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் எனக்கு தைரியத்தையே கொடுத்து முதல் செங்கலை எடுத்து கொடுத்து நீ நல்லா வருவ போமா அப்படின்னு சொல்லி வழி நடத்திய அந்த தாய்க்கு இந்த வீடியோன் மூலம் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, காசு இருந்தால் ஆலயத்தை கட்டிடலான்னு சொல்லிட்டு பல பேர் சொல்ல என் காதார நான் கேட்டிருக்கேன். காசு பணம் இருந்தால் மட்டும் ஆலயம் என்பது உருவாக முடியாது. கடவுளோட அனுகிரகன்றது வேணும். முற்பிறவியில் நீ செய்த புண்ணியங்கள்ன்றது நிறையா இருக்கணும். முற்பிறவியிலும் கடவுளை வழிபட்டு இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டுமே ஒரு ஆலயன்றது உருவாகும். எல்லாராலையும் எல்லா ஆலயத்தையும் உருவாக்க முடியாது. ஆலயன்றது இறைவனால் உருவாக்க வேணும், தேவர்களால் உருவாக்க வேணும், சித்தர்களாலும் ஞானிகளாலும் ஆலயன்றது உருவாக்குனாங்க. மனிதர்களால் உருவாக்க வேணும் அப்படின்னா, அந்த ஆலயம் மனிதர்களால் உருவாகணும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த அம்பாள் குடி கொண்டணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுகிரகன்றது முழுமையாக இருக்கணும். எங்களுக்கு அந்த அனுகிரகம் இருந்ததால் மட்டுமே இவ்வளோ பெரிய ஆலயன்றது எங்களால் உருவாக்க முடிஞ்சது. ஆலயம்னா சாதாரண ஆலயம் கிடையாது. வாராகி வெற்றிக்குரிய தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு இவ்வளோ பெரிய ஆலயன்றது என்னாலையும் என் கணவராலையும் உருவாக்கப்பட்டதை நினச்சி மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, காசு இருந்தால் உருவாக்கிடலாம், பணம் இருந்தால் உருவாக்கலாம், அது என்ன சாதாரண விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க. காதுபடவே பேசியிருக்காங்க. காசு வச்சுனுக்கிற அத்தனை பேருமே, செல்வத்தை வச்சுனுக்கிற அத்தனை பேருமே, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க அத்தனை பேருமே ஆலயத்தை உருவாக்குறது இல்லை. அவங்களே ஒரு ஆலயத்தில் போய் வழிபடுறது தான் செய்கிறாங்க. இது தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. காசு பணம் இருந்தால் மட்டும் ஆலயம் உருவாக்க முடியாது. அம்மனின் அருளும் அனுகிரகமும் நீ செய்த புண்ணியமும் முன்ஜென்மத்தோட கர்ம வினையும் சேர்ந்தே ஆலயம் என்பது உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்மத்தில் உன் மனசுன்றது சுத்தமாக இருக்கணும், நீ நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே உருவாக்க முடியும். எல்லாராலுமே எல்லா விஷயத்தையும் செய்திட முடியாது. இப்பேற்பட்ட தருணத்தில் இந்த ஆலயம் உருவாகும், நீ தைரியமாக பண்ணுன்னு சொன்ன அந்த தாய்க்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் வாராகி.